Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுபடி மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை முதலாம் ஆண்டு மார்ச் 2025 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. இதில் ஏ டைப் பி டைப் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ 1 மார்க் இருக்குது. 1 மார்க் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன சப்ஜெக்ட் கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் பண்டங்கள் என்றால் என்ன? பொருளியலின் பண்டங்கள் என்பது குறிப்பிட்டு சொல்லப்படாத வரை பணிகளை சேர்த்து பண்டங்கள் என்று குறிப்பார். அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செலவுன்னா என்ன? செலவு என்பது உற்பத்தி செலவை குறிக்கும். விற்பனை செலவுங்கிறது விளம்பர செலவு. இந்த இது இருந்தாலே 2 மார்க் வந்து கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விளம்பர செலவுன்னு இருந்தாலே உங்களுக்கு 2 மார்க். அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டெஃபினிஷன் எழுதலாம். அதே மாதிரி நீர்மை விருப்பம்னா என்ன? நெக்ஸ்ட் வந்து சம உற்பத்தி செலவு கோட்பாடு. உழைப்புனா என்ன? மாறா செலவு. கூலியின் வகைகள் என்னென்ன கூலி இருக்குது? பணக்கூலி, உண்மைக்கூலி, துண்டுக்கூலி, நேரக்கூலி. அணிகள்னா என்ன? செவ்வக வடிவில் அடைப்புக்குறிக்குள் நிறைகளையும் நிரல்களையும் வரிசைப்படுத்தப்பட்ட என்னுடைய தொகுப்பு. இது அதனால் 2 மார்க்கு கம்பல்சரியாகிருக்கு. அதே மாதிரி பணிகளுடைய பல்வேறு இயல்புகள் என்ன? இறுதிநிலை வருவாய், குளிர்பதன கிடங்கு. நெக்ஸ்ட் வந்து இடர்தாங்கும் லாப கோட்பாடு. ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய கைவினைப் பொருட்கள் உற்பத்தி குறைவதற்கான காரணம், ஊரக வேலையின்மை நீக்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணை தொழில்கள், ஊரக வேலை திட்டம், நீர்ப்பாசன வசதிகள், ஊரக தொழில்மயமாக்கல், தொழில்நுட்ப கல்வி. அதே மாதிரி தேர்வு வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உழைப்பின் சிறப்பியல்புகள். உழைப்பு என்பது இடம்பெறக்கூடியது. உழைப்பு என்பது செயல் உற்பத்தி காரணியாகும். உழைப்பு என்பது பல வகைப்படும். உழைப்பு அழியக்கூடியது. இதில் ஏதோ ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதினா போதும். ஃபுல் மார்க் வந்து கொடுக்குறாங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில். பொருளியுடைய தன்மைகள் 2.5 மார்க் 5 மார்க்கு. பொருளியோட எல்லைகள் 2.5 மார்க் 5 மார்க்கில் கொடுக்குறாங்க. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்ப பணிகளின் பயன்கள் யாவை? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. இது நீங்கள் எழுதலாம். உருவாக்கம், செயலாக்கம், சேமிப்பு, காட்சிப்படுத்தல், ஊடக வழி பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம். இது எழுதுனா 6 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க்கு. அப்படின்னா அல்லது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் எழுதினாலும் 5 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேவை விதினா என்னென்ன இருக்கும்? இதை தேவை விதி பொறுத்த வரைக்கும் இலக்கணம், ஊடகம், அட்டவணை, வரைபடம், தேவை விதி விளக்கத்துடன் எழுதுனா 5 மார்க்கு. நிறைவு போட்டியில் விலையும் உற்பத்தி அளவு நிர்ணயம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் பேப்பர் எடிஷன் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள். நுகர்வோர் லட்சம்னா என்ன? இலக்கணம், ஊடகங்கள், அட்டவணை, வரைபடம், செலவு கருத்துக்கள், பண செலவு, உண்மை செலவு, வெளிப்படை செலவு, உள்ளார்ந்த செலவு, பொருளாதார செலவு, சமூக செலவு. ஏதாவது 5 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். கின்சன் வட்ட வடிவ கோட்பாடு. பொருளாதார முன்னேற்ற கருத்துக்களின் ஜவஹர்லால் நேருடைய பங்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட் எழுதணும் விளக்கத்தோட. மக்களாட்சி, மதசார்பின்மை, திட்டமிடுதல், ஜனநாயகம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்கள்னா என்ன? அதே மாதிரி மக்கள் தொகையின் தரம் சார்ந்த சிறப்பியல்புகள்லாம் என்ன? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேப் மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.